வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரு அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது, இந்த ஆட்சியில் எவ்வளவோ குறைகள் இருக்கும்போது, முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் அமர்ந்து போஸ் கொடுப்பதனால், ஆட்சியில் நடக்கும் குறைகளை மக்கள் மறக்க மாட்டார்கள்னு சொல்லியிருக்கார். அத பத்தி தான் இன்னைக்கு நான் பேசப் போறேன். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு ஆதாள பாதாளத்தில் இருக்கு. மின்சார கட்டணம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. விலைவாசி உயர்வு என்பது இந்தியாவிலே இங்குத்தான் அதிகமா இருக்கு. வேலைவாய்ப்பு இன்மை, இது எல்லாம் இப்படி இருக்க, முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் அமர்ந்து போஸ் கொடுப்பது, அம்மா உணவகத்துக்கு சென்று ஆய்வு செய்வதை, இதையெல்லாம் மக்கள் பார்ப்பதற்கு தயாராக இல்லை. இதையெல்லாம் அரசோட கடமையா தான் பார்க்கறாங்க. முதலமைச்சர் அவர்கள் என்னதான் புகைப்படம் எடுத்து வெளியிட்டாலும் மக்கள் இதை மறப்பதற்கு தயாராக இல்லை. மக்களுக்கு தேவை விலைவாசியை குறைக்கணும், மின்சார கட்டணத்தை குறைக்கணும், நல்ல ஒரு சட்டம் ஒழுங்கு தேவை, ரவுடிங்க கிட்ட இருந்து தமிழகத்தை காப்பாற்றப்பட வேண்டும். இதையெல்லாம் தான் மக்கள் கேட்குறாங்க. இதையெல்லாம் கூட